என்னுடன் இணைந்திருக்கும் மற்றும் இணைய போகும் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஜாஸ் வீடியோஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிவகங்கை ஆண்ட ராணி வேலுநாச்சியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட வீர தீர செயல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, அவங்கள பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நார்மலான ஒரு அரசியல் கிடையாது, நார்மலாக ஒரு மேட்ரு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நம்மெல்லாம் நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம வீரப்பெண் வீரமங்கை அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஜான்சி ராணின்னு தான் சொல்லி கொடுத்துட்டோம். அது மிகப்பெரிய தப்பு. அது எதனாலன்னா, அந்த ஜான்சி ராணிங்கிற பேர் வடநாட்டு பெண்களை தூக்கி விடுறதுக்கும் நம்ம நாட்டு பெண்களை இறக்கி விடுறதுக்கும் சமம். ஓகேங்களா? எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த வேலுநாச்சியாரோட சொல்லுங்க, வீரப்பெண்ணா வேலுநாச்சியார் தான் சொல்லிட்டு வேலுநாச்சியாரோட கதையை சொல்லுங்க. சரிங்களா? அவங்களுக்கு படிப்புக்கும் உபயோகமா இருக்கும், அவங்களும் அதே மாதிரி தைரியமான ஆளாக வருவாங்க. நீங்கள் எல்லாருமே ஜான்சி ராணி இப்படி வெளி மாநிலங்களில் உள்ளவங்களை சொல்லி 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 நம்மளோட கலாச்சாரத்தை நம்மளை ஆண்ட எவ்வளோ பெரிய தைரியமான ஆட்களெல்லாம் நம்ம மறைக்கிறோம். அவ்வளோதான் உண்மை. நம்மளோட வாரிசுகள்கிட்ட அதெல்லாம் மறைக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாமலே போயிடும். அதெல்லாம் யாருமே பண்ணாதீங்க. எல்லாருமே கரெக்டாக அந்த குழந்தைங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பற்றிலாம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நாளை தலைமுறையினருக்கு தெரியாமலே போயிடக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். நான் எதுவும் அரசியல்லாம் பேசலை. ஓகேங்களா? வாங்க வீடியோ போவோம். இன்னைக்கு பார்க்க போகிற ராணி வேலுநாச்சியாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்ல, அதில் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. வேலுநாச்சியார் 1730ஆம் ஆண்டு பிறந்தாங்க. ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் பிறந்தாங்க. அவங்க அப்பா பேர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. அம்மா பேர் சக்கந்தி முத்தாத்தாள். ஓகேங்களா? ஒரே பெண் மகள் தான். அதனால இவங்க அவங்க மன்னர் ஆண்மகன் போல் வளர்க்குறாரு, ஆண் வாரிசு போல. ஓகேங்களா? அதனால இவங்க ஆயுத பயிற்சி எல்லாம் பண்றாங்க, நிறைய பல மொழிகள் கற்றுக்கிறாங்க. 1746, அதாவது அவங்களோட 16வது வயசுல சிவகங்கை சீமை மன்னர் முத்து ஒடுகநாதருக்கு மனைவியாக்குறாங்க. 1772ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி சிவகங்கையில் பிரிட்டிஷ் இராணுவ தளபதி பெஞ்சர் முற்றுகையிட்டு அவர் அந்த போரில் ராஜா முத்து ஒடுகநாதர் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போராடும் போது இறந்துடுறாங்க, வீரமரணம் அடைஞ்சிடுறாங்க. மன்னர் மரணம் அடைஞ்சவனா அவங்களை அடக்கம் செஞ்சுட்டு அதே இடத்துல அவங்க ராணி வேலுநாச்சியார் நான் அந்த இதே சிவகங்கை சீமையை மீட்டெடுப்பேன்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டு என்னோட கணவருக்கு கண்ணை கொண்டவங்களை பழி தீர்ப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க கூட கிளம்புனது தாண்டவராயன் பிள்ளைங்கிற ஒரு அமைச்சர். திருப்பி அது போக மருது சகோதரர்கள், சின்ன மருது பெரிய மருது இவங்களும் அவங்க கூட நிற்கிறாங்க, வேலுநாச்சியார் கூட நிற்கிறாங்க. எல்லாருமே திண்டுக்கல் போகிறாங்க. திண்டுக்கல்ல இவங்க போன இடம் விருப்பாச்சிபாளையத்தில் கோபால் நாயக்கருங்கிறவங்ககிட்ட அடைக்கலமாகறாங்க. அங்கிருந்து ஹைதர் அலி, அதாவது மைசூரை ஆண்டுட்டு இருக்க ஹைதர் அலியை போய் பார்த்து உதவி கேட்குறாங்க. ஹைதர் அலியும் இவங்களோட, அதாவது ஹைதர் அலி உருது பேசுகிறவர். இவங்களுக்கு உருது எல்லாமே தெரிஞ்சதுனால ஈஸியாக பேசுனாங்க. இவங்களோட உருது பேசுகிற திறமையை பார்த்து ஹைதர் அலி 5000 படை வீரர்களையும் 5000 குதிரைப்படை வீரர்களையும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஓகேங்களா? அது கூட பீரங்கி இப்படி எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் போட்டு வச்சு அனுப்பிச்சி விடுறாங்க. இவங்க கூட இருக்கிறதுக்காக இவங்க அந்த படைகள் எல்லாம் ஒன்று திரட்டி எப்போ அந்த வெள்ளையர்களை எதிர்க்கலாம்னு சொல்லிட்டு டைம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஆக்சுவலாக இவங்களால உள்ளே போகவே முடியல. அவ்வளோக்குள்ள டைட் செக்யூரிட்டி இருக்கிறதுனால இவங்களால உள்ளே போக முடியல. ஏன்னா அவங்க ஆங்கிலேயர்கிட்ட படைபலமும் அதிகம், அது போக அந்த பீரங்கி இதே மாதிரி கருவிகளும் போர்க்கருவிகளும் அங்கே அதிகம். அதனால இவங்க அதுக்கான நேரத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு விஜயதசமி அன்னைக்கு பெண்கள் மட்டும்தான் வெளியே நடமாடுற நேரம். அந்த டைமில் இவங்க இவங்களோட தளபதி குயிலி தலைமையில் ஒரு படையை பெண் படைகளை உள்ள அனுப்புகிறாங்க. அந்த குயிலி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயர்களோட மொத்த போர்க்கருவிகள் இருக்கிற இடம், குண்டு வெடிகுண்டு இது மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா, அந்த இதை தீயிட்டு அழிச்சு இவங்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை படை தாக்குதல், உலகிலேயே முதல் தற்கொலை படை பெண்ணா குயிலி தான். ஓகேங்களா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த குயிலி உள்ள போய் அந்த உள்ள விழுந்து அவங்களே அழிச்சிக்கிட்டு அந்த கிடங்குகளையும் அழிச்சிடுறாங்க, வெடிமருந்து கிடங்கையும் அழிச்சிடுறாங்க. அழிச்ச உடனே ஆங்கிலேயர்களுக்கு பலம் குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் தலைமையில் ஒரு படை உள்ள ஆங்கிலேயர்களுடன் போர் புரியறதுக்காக போறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் 7 வருஷமா தொடர்ந்து போர் நடக்குது. போர் நடந்து கடைசியில் ஆங்கிலேயர்களை வென்றெடுக்கிறாங்க ராணி வேலுநாச்சியார். இதுவரையிலும் சிவகங்கை ஆண்டது ஃபுல்லாக மன்னர்கள் தான். முதல் முறையாக ராணி தலைமையில் சிவகங்கையை ஆள தொடங்கினாங்க. அவங்களோட முதலமைச்சராக முதலமைச்சராகவும் தலைமை தளபதியாகவும் மருது சகோதரர்களை நியமித்தாங்க.
சிவகங்கை சீமையில நல்லாட்சி புரிந்து வந்த வேலுநாச்சியார் அவர்கள் டிசம்பர் 25, 1796 அன்று இறந்தார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.